Hi guys, this is Sri Ayappan, CSET faculty. So profit and loss la ஒரு important sum பார்க்கலாம். A shopkeeper buys an article 30% discount on its marked price and sell it at 5% discount on its marked price. So marked price வந்து சேம் தான். ஸோ அதில் 30% டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கியிருக்காரு. அந்த ப்ரைஸில் 5% டிஸ்கவுண்ட் பண்ணி செல் பண்ணியிருக்காரு. If he earns a profit of 65 rupees, then what is the marked price of the article சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து 65 rupees ப்ராஃபிட் அவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா மார்க்டு ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. we can take 100 rupees as marked price. ஸோ அதில் 30% டிஸ்கவுண்ட் ஆயிருக்குன்னா 70 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரா? இதே 100 ரூபா உள்ள பொருளை அவர் வந்து 5% டிஸ்கவுண்டில் விற்கும்போது எவ்வளோ விற்றுருப்பார்? 95க்கு விற்றுருப்பாரா? இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 25. ஸோ திஸ் 25 இஸ் நத்திங் பட் 65 ரூபி. ஸோ இந்த 25% டிஃப்ரென்ஸ் இருக்குது. திஸ் 25% இஸ் டிஃப்ரெண்ட் நத்திங் பட் 65 rupees. ஸோ 100 அப்படிங்கிறது நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ், கரெக்டா? ஸோ இந்த 100 எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இட் இஸ் நத்திங் பட் ஸ்மால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 260 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ உண்மையான மார்க் ப்ரைஸ் எவ்வளோ? 260, ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.